இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று கள்ளக்குறிச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் அணி சார்பாக மது ஒழிப்பு மாநாடு நடத்திய திருமாவளவன் மது ஒழிப்பை பற்றி பேசுவதை விட மதுவை ஒழிப்பதற்காக தமிழக அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்பதை விட இன்றைக்கு இருக்கின்ற தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு முட்டு கொடுப்பதில் தான் மிகப்பெரிய ஆர்வத்தை காட்டியிருக்கிறார். அது எந்த அளவிற்கு அவர் முரட்டுத்தனமாக முட்டு கொடுத்திருக்கிறார் என்பதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். நேற்று திருமாவளவன் நடத்திய மது ஒழிப்பு மாநாட்டில் இறுதியாக பேசிய திருமாவளவன், இன்றைக்கு திமுக ஆட்சியில் மது விற்பனை பற்றி பேசுகின்றவர்கள் எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் மது விற்பனை செய்யப்பட்டதே, அதை பற்றி எல்லாம் ஏன் பேசவில்லை என்று கேட்டிருக்கிறார். கலைஞர் ஆட்சியில் இருந்த பொழுது தமிழகத்தில் நிதி நெருக்கடி ஏற்பட்டு விட்டது என்பதற்காக அவர் மதுபான கடைகளை திறந்தார், மீண்டும் மூடிவிட்டார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் மது கடைகளை திறந்தார். எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா டாஸ்மாக், தமிழ்நாடு வாணிப கழகம் என்பதை உருவாக்கி டாஸ்மார்க்கின் மூலம் மதுபானங்களை விற்பனை செய்தார். அதை பற்றி யாரும் கேள்வி கேட்கவில்லை என்று சொல்லிய அதே திருமாவளவன், அந்த டாஸ்மாக் மதுபான கடைகள் மூலம் மதுபானங்களை விற்பனை செய்த எடப்பாடி பழனிசாமியையும் லாபகமாக மறைத்து விட்டார். எடப்பாடி பழனிசாமியிடமும் திருமாவளவன் கேள்வி கேட்கவில்லை. நாம் என்ன கேட்கிறோம்? 1967 ஆட்சிக்கு வந்த திமுக, அதற்கு பிறகு 1971 பிறகு கலைஞர் மதுபானங்களை விற்பனை செய்வது என்று முடிவெடுத்தார். அப்பொழுது அவருக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டு விட்டது. இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து 1966 வரை எந்த நிதி நெருக்கடியும் ஏற்படவில்லை. காங்கிரஸ் கட்சி மதுபானங்களை விற்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வரவில்லை, மதுக்கடைகளை திறக்கவில்லை. ஆனால் கருணாநிதிக்கு மட்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு 2-3 ஆண்டுகளிலேயே அவருக்கு மட்டும் நிதி நெருக்கடி வருகிறது என்று சொன்னால் தமிழக அரசின் நிதி எல்லாம் எங்கே போனது என்ற கேள்வி ஒரு பக்கம் எழுகிறது. அந்த நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்கு எத்தனையோ திட்டங்கள் இருந்தும் மதுபானத்தை விற்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார் கலைஞர் என்றால், இந்த தமிழ் சமூகத்தை மதுவுக்கு அடிமையாக்கி சீரழிக்க வேண்டும் என்பதை தவிர அவருக்கு வேறு என்ன எண்ணம் இருந்திருக்க முடியும்? இன்னொன்று, எம்ஜிஆரை, ஜெயலலிதாவை கேள்வி கேட்காதவர்கள் ஸ்டாலினை கேள்வி கேட்கிறார்கள் என்று பேசிய இதே திருமாவளவன், எம்ஜிஆரை, கலைஞரை, எடப்பாடி பழனிசாமியை, ஸ்டாலினை, யாரெல்லாம் மதுபான கடைகளை திறந்தார்களோ அவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவர் டாக்டர் ஐயா இருக்கிறார். அவரை போல அத்தனை கட்சியினுடைய ஆட்சியிலும், எந்தெந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து மதுவுக்கு எதிராக அவர் போராட தயங்கியதே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது யாரும் பேசவில்லை என்று போர்வையில் வடிகட்டிய பொய்யை திருமாவளவன் ஒரு மாநாடு நடத்தி கூறிக்கொண்டிருக்கிறார். இதில் எம்ஜிஆரை கூட குற்றம் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் ஒரு குறிப்பிட்ட காலம் மதுக்கடைகளை திறந்துவிட்டு அதனால் ஏற்பட்ட சீரழிவுகளை பார்த்து எம்ஜிஆர் இறக்கின்ற வரை மதுக்கடைகளை திறக்கவில்லை, மூடி வைத்தார். சாராய கடைகளை திறந்தார், சாராய கடைகளை ஏலம் விட்டார் எம்ஜிஆர். அந்த சாராய கடையால் ஏற்பட்ட விளைவுகளை பார்த்து, அதனால் ஏற்பட்ட குற்றங்களை பார்த்து, அதனால் ஏற்பட்ட சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை பார்த்து, அதனால் பல குடும்பங்கள் அவதிப்படுவதை பார்த்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சாராய கடையை அப்பொழுது மூடியவர் தான். அதற்கு பிறகு அவர் மதுபான கடைகளை சாகும் வரை திறக்கவில்லை. அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கலைஞர் மதுபான கடைகளை திறந்தார். அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா மதுபானத்தை விற்பதை நாட்டுடைமையாக்கினார். தமிழ்நாடு வாணிப கழகம் என்ற ஒன்றை உருவாக்கி அரசே மதுவை விற்கலாம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் ஜெயலலிதா. ஆனால்தான் அவரை புரட்சி தலைவி என்று சொன்னார்களோ என்ற சந்தேகம் எனக்கு உண்டு. ஜெயலலிதா காலத்திலும் சரி, எம்ஜிஆர் காலத்திலும் சரி, கலைஞர் காலத்திலும் சரி, இன்றைய ஸ்டாலின் காலத்திலும் சரி, மதுபானங்களுக்கு எதிராக மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் டாக்டர் ஐயா இருக்கிறார் என்பதை மறைப்பதற்காகவே அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் மு க ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே
எந்த திமுகவிற்கு எதிராக மது ஒழிப்பு மாநாடை நடத்த வேண்டுமோ, எந்த ஆட்சிக்கு எதிராக மது ஒழிப்பு மாநாடை நடத்த வேண்டுமோ அந்த ஆட்சிக்கு எதிராக மாநாடு நடத்தாமல் மத்திய அரசு தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டிற்கு அத்தனை அதிகாரங்களும் இருக்கிறது. மதுக்கடைகளை மூடுகின்ற அதிகாரம் தமிழ்நாட்டிற்கு இருக்கிறது. அதை பற்றி சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் சொல்லி இருக்கிறார், 15 ஆண்டுகளுக்கு முன்னே மதுக்கடைகளை மூடுவதால் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை எப்படி சரி கட்டலாம் என்று ஒரு செயல் திட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்திருக்கிறது. அந்த செயல் திட்டத்தை அமல்படுத்தினால் மத்திய அரசிடம் கையேந்த வேண்டிய அவசியமில்லை. அத்தனை சாராய கடைகளை மூடிவிடலாம், டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடிவிடலாம், நிதி ஆதாரத்தை பெருக்கிவிடலாம் என்று ஒரு திட்டத்தை இன்று வரை திராவிட கட்சிகள் நடைமுறைப்படுத்தவில்லை. அவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு வேறு ஏதோ மது ஒழிப்பிற்காக மாநாடு நடத்துகிறோம் என்று சொல்லி மதுவை ஊக்குவிக்கின்ற மாநாடாக நடத்தி இருக்கிறார். அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த எச் ராஜா கூட சொன்னார், இது மது ஒழிப்பு மாநாடு அல்ல, மது பிரியர்கள் மாநாடு என்று எச் ராஜா கூட பேசியிருக்கிறார். அப்படி என்றால் இவர்கள் எந்த அளவிற்கு மது ஒழிப்பிலே உறுதியாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இவர்களுக்கு மது ஒழிப்பை பற்றி கவலை இல்லை. இவர்கள் திமுக அரசுக்கு முட்டு கொடுக்க வேண்டும், அதுவும் மது ஒழிப்பு என்ற பெயரில் முட்டு கொடுக்க வேண்டும். மதுவை பகிரங்கமாக விற்பனை செய்து, மது விற்பனை செய்வதிலே ஊழல் செய்து, முறைகேடு செய்து சிறைக்கு சென்று ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜி மீண்டும் மதுவிலக்குத்துறை அமைச்சராகிறார். தவறாக சொல்லிவிட்டேன், மது விற்பனைத்துறை அமைச்சராகிறார், அல்லது மது விரிவாக்கத்துறை அமைச்சராகிறார், அல்லது மது ஊக்குவிப்புத்துறை அமைச்சராகிறார் செந்தில் பாலாஜி. அந்த விழாவிலும் கலந்து கொண்டார் டி.கே.எஸ். இளங்கோவன், திமுகவுடைய முன்னாள் எம்பி. திமுகவின் வக்கீல் ஆர்.எஸ். பாரதி செந்தில் பாலாஜி பதவியேற்பு விழாவிலும் கலந்து கொண்டார். இங்கே மது ஒழிப்பு மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார்கள். இதை போல ஒரு அயோக்கியத்தனமான இரட்டை வேடம் எங்காவது உண்டா? இந்த இரட்டை வேடதாரிகளை, இந்த பகல் வேஷக்காரர்களை, இந்த பச்சோந்திகளை அருகிலே வைத்துக் கொண்டு மது ஒழிப்பு மாநாடு என்று பேசுவதற்கு திருமாவளவனுக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் வெட்கம் என்று எதுவும் இல்லையா என்று நான் கேட்கவில்லை, நெட்டிசன்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இனியாவது திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி சிந்திக்கட்டும், அவர்களுக்கான உரிமைகளுக்காக, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளுக்காக போராடட்டும். அதை விடுத்துவிட்டு ஒடுக்கப்பட்ட தலித் சமூக மக்களை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தினால் அவரை எதிர்காலம் மன்னிக்காது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.